இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அருள்நாதர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவே இருக்கிறார். நமது உணர்வுகளை, நமது தேவைகளை புரிந்து கொண்டு இயேசுவினிடத்திலே நம்மை அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தாயாகவே இருக்கிறார்கள். எனவே இந்த சனிக்கிழமை வேளையில இந்த அன்னை மரியாளின் பக்தி முயற்சியை, ஜெபமாலை ஜெபித்து நாம் கடைபிடிக்க முயற்சி எடுப்போம். நம் ஒவ்வொருவரையுமே இயேசுவிடம் அழைத்து செல்லும் தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். நமது பாவங்களை மன்னிக்க இயேசுவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 26 35 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த பகுதி எதை பற்றி நாம் வாசிக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து சந்தித்து இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிறார். இந்த இயேசுடைய பிறப்பு அறிவிப்பு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். சிறப்பாக வியாழக்கிழமையில இதே வானதூதர் யோசேப்புக்கு கனவிலே தோன்றி அவருக்கு வெளிப்படுத்துகிறார், உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான். அதுவரும் குழப்பத்தில் இருக்கிறார். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு சிறப்பாக இந்த பகுதியில அன்னை மரியாளை கபிரியேல் தூதர் சந்தித்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், எப்படி இது சாத்தியம்? அதுக்கு வானத்தில் சொல்றாங்க, முதிர்ந்த வயது எலிசபெத்தை கருவுற்றிருக்கிறாங்க பாருங்க, அது ஒரு பெரிய சான்று. இது கடவுளால் நிகழக்கூடியது, உண்மையாகவே இது நிகழும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்னை மரியாளுக்கும் பயம் வருது, இது எப்படி சாத்தியம்னு கேட்கிட்ட உடனே இது நம்பிதான் ஆக வேண்டும், இது கடவுளுடைய செயல் அப்படின்னு சொன்ன உடனே உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி எந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? சிறப்பாக இது கடவுளால் எல்லாம் முடியும், அவ்வளவுதாங்க. கடவுளால் முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை, எதுவுமே முடியும். அப்ப பாருங்க, ஒரு தாழ்நிலையில் இருந்த இந்த அன்னை மரியாளை கடவுள் சந்தித்து ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வர, அவர் கடவுளே உலகத்துக்கு பிறக்கிறார் அந்த மரியாள் மூலமாக. அந்த மரியாள் யார்? ஒரு ஆலயத்துல சாதாரண வேலை செய்யற ஒரு பணிப்பெண்ணாகத்தான் இருந்தார்கள். அவர்களை உயர்த்துகிறார் பாருங்க. அவங்க ஆம் சொன்ன உடனே அவர்கள் மூலமாக பெரிய மாற்றங்களை, ஒரு மீட்பை கடவுளை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த அன்னை மரியாள், ஐயோ எனக்கு பயமா இருக்குது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு சொன்ன அந்த ஆம்ங்கிற ஒரு வார்த்தை, இந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தையினால இன்று எல்லாமே கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆம்னு சொல்ற வார்த்தை சாதாரணமா வந்திருக்காது. ஒரு இளம் பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண், உன்னுடைய வயிற்று ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு கேட்ட உடனே எவ்வளோ பயம் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கும், மன உளைச்சலுக்குள் போயிருப்பாங்க. ஏன்? யூத கலாச்சாரப்படி திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் குழந்தையை பெற்றா அது பெரிய பாவம், கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமான ஒரு செயல், கல்லால எரிஞ்சு கொள்ளணும், அதுதான் திட்டம். அப்ப கல்லால எரிஞ்சு கொன்னுடுவாங்க. அதுவும் இல்லாம உறவுகள் மத்தியில எப்படி யாரை போய் பார்க்கறது, யார்கிட்ட சொல்றது, இப்படி எப்படி நடந்துச்சு, நான் என்ன சொல்றது, யாரும் நம்புவாங்களா? தூய ஆவியனா நம்புவாங்களா? இதெல்லாம் அந்த குழப்பத்தை மத்தியில ஆம்னு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நான் எல்லாவற்றையுமே ஆம் அப்படிங்கிறது, எல்லாவற்றையுமே நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் கடவுளுடைய திட்டத்திற்காக, கடவுளுடைய செயலுக்காக. எனவே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆம் என்று. அந்த ஆம் என்று ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது, புதிய ஒரு பாதையை அவர்கள் தொடங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களை, இதற்கு ஒரு சிறிய உதாரணம் கூட சொல்றேன். ஒரு தஞ்சாவூர்ல உள்ள சரோஜா அம்மா, அவங்க மக வந்து சாலி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஸ்டாலி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு ஆசிரியராக வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை. ஆனால் இந்த சரோஜா அம்மா வந்து பயங்கர பக்தி, கடவுள் பக்தியாக உடவங்க. தினமும் கோயிலுக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க. மகக்கிட்ட சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுமா, கட்டாயமாக உனக்கு நல்ல ஆசிரியர் வேலை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் இன்டர்வியூ போயிட்டு வருவாங்க. ஆனால் போகிற இடத்துலாமே 1 மாதம் வேலைக்கு வா, ஒரு 4 மாதம் வேலைக்கு வா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க ஒழிய நிரந்தரமாக வேலை இல்லை. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டே இருக்குது. சோர்ந்து போய் ஒரு சில நேரத்தில் போமா நான் இன்டர்வியூ போகலாம்னு உக்காந்துருவாங்க. அந்த நேரத்தில் இந்த சரோஜா அம்மா போய் சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு போமா, கட்டாயமாக உனக்கு வேலை கிடைக்கும், கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரோஜா பொண்ணுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, சோர்ந்து போயிட்டாங்க. இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறீங்களே, அம்மா பேச்சு கேட்போம், பாவம் அவங்க எனக்காக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்பிக்கையோடுன்னு சொல்கிறாங்களே, அம்மா பேச்சு கேட்போம், நடக்குதோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், அவங்க சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு கீழ்ப்படையலான்னு சொல்லிட்டு அம்மா பேச்சு சரிம்மா நீங்கள் சொல்கிறபடியே நானும் திரும்ப போகிறோமான்னு போகுது. இன்னும் கொஞ்ச நாள் போய் பார்க்கும் பொழுது இறுதியில் ஒரு அரசு தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசாங்க ஆசிரியர் வேலை கிடைக்குது. பாருங்க பிரியமானவர்களே, இது கிடைச்ச உடனே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சரோஜா அம்மா கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. பாருங்க, கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு, நீ நம்பின அந்த நம்பிக்கை தான் உனக்கு கொடுத்தது அப்படின்னு. அப்போ அந்த நம்பிக்கையை விட அந்த பெண்ணுக்கு, சரோஜாவுடைய மகளுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதல், அம்மா சொல்லிட்டாங்க நான் கேட்குறேன், அந்த கேட்டதுனால கேட்கமா வேலையை பார்த்துட்டு போமா, எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன், நான் டீச்சர், நீ ஒன்றுமே படிக்காத கூமுட்டை மாதிரி இருக்கிற, நீ எனக்கு அறிவுரை சொல்லியிருந்தாக்கா அந்த பொண்ணுக்கு அந்த அரசு வேலை கிடைச்சிருக்குமா? இல்லை. பிரியமானவர்களை, இது போலத்தான் அன்னை மரியாள் இன்னைக்கு இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த மீட்பு கிடைச்சிருக்காரு. கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய அருளை நம்ம பெற்றிருக்க முடியாது என்று நாம் இந்த பகுதி மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். எனவே பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை கேட்கணுங்க. ஆம் அப்படிங்கிற வார்த்தை மிக சிறந்தது. யாரு நம்ம அப்ரோச் பண்ணாலும் கேட்டாலும், இது செய்யறீங்களா? ஆமாம் செய்யறேங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா? கட்டாயமாக செய்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணிடலாம், உண்மையாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படி ஆம் என்று அதை நம்ம செய்கிறப்போ, அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது நமக்குள் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது, கடவுளுடைய திட்டம் நிறைவடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில இன்னும் ஒரு சில நல்ல பண்புகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுடைய அழைத்தல் அவர்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது, அவர்களிடத்துல ஒரு பணிவு இருந்தது. அந்த பணிவுனால அவர்கள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். மூன்றாவதாக, கடவுள் மீது நம்பிக்கை முழுமையாக வைத்து விட்டார்கள். கடவுள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த 3 நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்று கடைபிடிக்க முடியுமா என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இன்றைய மன்னாவின் மூலமாக இந்த அருமையான நற்செய்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசுவினுடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்னை மரியாளை போன்று ஆம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டத்தை நாங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலை கொடும் தெய்வமே. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த திருவருகை காலத்தில் இந்த சனிக்கிழமை வேளையிலே எங்களையே நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்புக்காக தயாரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். அதற்கு இன்னும் நாங்கள் முழுமையாக எங்களை தயாரிக்க வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் திட்டத்திற்கு ஆம் என்று அந்த அழைப்பில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு ஆற்றலை கொடும். இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை ரத்தம் ஆராய் பாய்ந்தோடி இவர்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். உடலை தூய்மையாக்கட்டும், மனதை தூய்மையாக்கட்டும், உடல் வியாதிகளை குணமாக்கட்டும், உறவுகள் மத்தியில இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கட்டும். பல்வேறு பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனையில மன உளைச்சலுக்குள் ஆளாயிருக்கிறார்கள். எனக்கு நிம்மதி கிடைக்காதா? விடுதலை கிடைக்காதா? இந்த கேஸ்ல இருந்து எனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கிடைக்காதா? இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா? இந்த கடன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? திருமண பாக்கியம் எனக்கு அமையாதா? கடன் பிரச்சனை ஓய்ந்து விடாதா? எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா என்று பல்வேறு ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap.
YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.